வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பொம்பளை பிள்ளைங்களுக்கு கல்யாண வாழ்க்கை எவ்வளோ முக்கியம்னு தெரியுமாங்க? அதை இப்போ நிறைய பிள்ளைங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிடுதுங்க. ஆனால் ஒரு சில பிள்ளைங்க அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகுதுங்க. இதில் சில பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட சொந்தம் விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல், இல்லை அந்த பையனுக்கு விருப்பம் இல்லாமல் தன்னோட அன்னை மகனுக்கோ, இல்லை கூட பிறந்த தம்பிக்கோ, இல்லை தன்னோட நாத்தனா மகனுக்கு அந்த மாதிரி கட்டி வச்சிடுறாங்க. அந்த மாதிரி கட்டி வச்சதில் பிடிச்சி 2 பேரும் சேர்ந்து ஒன்று போல் வாழ்ந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் பிடிக்காமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அது எவ்வளோ பெரிய ஒரு விபரீதத்தை கொடுக்குது தெரியுமாங்க? நான் தினம் தினம் ஒரு குடும்பத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுங்க. அந்த பொண்ணுக்கு பிடிக்காமல் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. சின்ன பொண்ணு, 15 வயசு பொண்ணுங்க. இஷ்டம் இல்லாமல், அதுக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ தெரியல, கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா, அது வளர வளர 2 பேரும் அதுக்கு புரியாத வயசு. ஆனால் சேர்ந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழுது. ஆனால் பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்டேஜ் வரும்போது அதுக்கு விருப்பம் இல்லாமல் ஆயிடுது. அதுக்குள்ளே 2 குழந்தைங்களாம் ஆயிடுச்சு, 2 குழந்தைங்க. ஆனால் பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட பொண்டாட்டி பாசமாக இருக்க மாட்டிக்கா, நமக்கு சந்தோஷமாக நம்மகிட்ட பேச மாட்டிக்கா, நம்மக்கிட்ட சிரித்து பேச மாட்டிக்கா, நம்ம பார்க்கும்போதெல்லாம் மூஞ்ச உம்முன்னு வச்சிட்ருக்கா. அந்த மாதிரி அந்த பையன் நினச்சி என்ன செய்கிறான் பார்த்திங்கன்னா, டெய்லி குடிக்க ஆரம்பிச்சிடுறான். குடிச்சிட்டு வந்து டெய்லி வீட்டில் சண்டை தாங்க நடக்குது. இந்த சண்டை முத்தி போய் அடிதடி சண்டையில் கூட பிறந்த அக்கா மகளை தான் கட்டியிருக்கான் பார்த்துக்கோங்க. அடிதடி சண்டையில் போய் முடியுது டெய்லி. அந்த பிள்ளைய பார்த்தா பாவமாக இருக்குங்க. புலம்பும் பார்த்துக்கோங்க. என் வாழ்க்கை இப்படியே போயிருமாங்க்கா, நான் என்ன தான் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு புலம்பும். எனக்கு அப்போல்லாம் தோன்றது பார்த்திங்கன்னா, சரி சொந்தத்தில் மட்டும் கல்யாணமே பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் ஆசைப்பட்டேன் எங்கள் மாமா மகனை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பிள்ளை சொல்லும்போதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழ்ந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் விருப்பம் இல்லாமல், ஒருத்தருக்கு விருப்பம் இருந்து ஒருத்தருக்கு விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எவ்வளோ பெரிய தண்டனை தெரியுமாங்க? அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது அந்த பிள்ளை சொல்லும்போதெல்லாம். அந்த தப்பை கண்டிப்பாக செய்யாதீங்க. என் வீடியோ பார்க்குற அம்மாமாருக, அப்பாமாருக, அன்னைமாருக யாருனாலும் சரி, விருப்பத்தோட 2 பேர்த்துக்கும் முழு மனசோட நல்லபடியாக இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் கட்டி வைங்க. இல்லை இப்போ அப்படி தான் இருக்கும், போக போக சரியாயிடும், அதெல்லாம் புரிஞ்சுக்கிடுவாங்க, நாளானால் சரியாயிடும், அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணி வச்சிடாதீங்க. அது பசங்களை பாதிக்குதோ இல்லையோ, பொம்பளை பிள்ளைங்களை ரொம்பவே பாதிக்குது. நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாமல் எப்போ சண்டை போடுவாங்க, எப்போ என்ன செய்வாங்க அப்படின்ட்டு அந்த பிள்ளை அந்த பிள்ளைய மாற்றிக்கவே முடியல. பிடிக்கலைன்னா அந்த ஒரு இதில் தான் நிற்கிது. எனக்கு பிடிக்கலை அது மட்டும் தான் சொல்லுது. அட்ஜஸ்ட் பண்ணி சோறு காய்ச்சுது, குழம்பு வைக்கிது. ஆனால் அதுக்கு ஒரு பிடிச்சமான வாழ்க்கையை வாழ முடியுதான்னு கேட்டால் சத்தியமாக இல்லைங்க. அந்த பிள்ளையால் மாற முடியலை. அது ஏன்னு தெரியல. நாங்களும் பார்த்திங்கன்னா எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லி தான் பார்க்குறோம். என்னால் முடியலைங்குது. அதனால் தயவு செஞ்சு 2 பேர்த்துக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணி வைங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உறவுகளே. ஓகே, பாய்.